ஊழல் முறைகேட்டில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளருக்கு ஓய்வூதியம் வழங்க உத்தரவிட்டிருக்கும் துணைவேந்தர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்கலைக்கழக தொழிலாளர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் மாதம் 1,00,000 ரூபாய் ஓய்வூதியம், இன்னும் அவருடைய பணப்பயன்கள் 50 லட்சத்துங்களுக்கு மேல அடையக்கூடிய பல பலன்களை ஒதுக்கியிருக்காரு. எந்த ஒரு உத்தரவும் இல்லாம, அதாவது அரசோட விதிமுறைகளை எதையும் பின்பற்றாம ஒரு சிண்டிகேட்டோட இதை சொல்லி சொல்றாரு. 114வது சிண்டிகேட்டை சொல்லி சொல்றாரு. 114வது சிண்டிகேட்ல இது குறித்து எந்த ஒரு அஜெண்டாவுமே இல்லை. இது பொருளாதார ரீதியான மிகப்பெரிய குற்றம். இன்னும் சொல்ல போனா கிரிமினல் நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னு எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். ஓய்வு பெற்ற பதிவாளர் பொறுப்பு தங்கவேலு அவர்களுக்கு பணபலன்களை கொடுப்பதற்கு துணைவேந்தர் ஆணையிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதில் எல்லா பணபலன்களையும் சேர்த்தோம்னா அவருக்கு ஓய்வூதியம் மட்டுமே குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துக்கு மேலே வரும். ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் நிதிக்குழு ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் இந்த வருஷம் பட்ஜெட்டில் நிதிக்குழு ஒப்புதல் கொடுக்கல தெரியல. ஆகவே அடுத்த மாதம் எங்களுக்கு பணம் வருமா, சம்பளம் வருமா வராதாங்கிற சிக்கலில் இருக்கிறப்ப இப்போ துணைவேந்தர் இவங்களுக்கு கொடுத்தது இது மிகப்பெரிய மோசடின்னு நினைக்கிறோம். அரசாங்கம் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம்.